சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இஸ்ரேல் தேசமானது கிமு 586 புறஜாதி ராஜ்யமான பாபிலோன் ராஜ்யத்தின் ராஜாவான நெபுகத் நேசாரால் அழிக்கப்பட்டது. அந்த காரியம் கூட தேவனுடைய தீர்க்கதரிசிகளால் முன்னரே உரைக்கப்பட்டிருந்தது. இஸ்ரேல் தேசமானது மீண்டும் கிபி 135 புறஜாதி ரோம ராஜாவான ஹாட்ரியனால் அழிக்கப்பட்டது. கிபி 132 முதல் 135 வரையான 42 மாதங்கள் இஸ்ரேலை ஆண்ட சீமோன் பார்கோபா தன்னை மேசியா என்று அறிவித்துக் கொண்டு நியாயப்பிரமாணத்தை அரசாங்க மதமாக்கியதால் அவ்வாறு அது அழிக்கப்பட்டது. அதுவும் தானியேல் யோவான் மூலம் முன்னரே கூறப்பட்டது. இயேசுவும் கூட அதை மத்தேயு 24 அதிகாரத்திலே மீண்டும் உறுதிப்படுத்தினார். இப்போது மீண்டும் இஸ்ரேலில் ஒரு பிரதமர் தன்னை மேசியா என்று அறிவித்துக் கொண்டு நியாயப்பிரமாணத்தை அரசாங்க மதமாக்கி எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் நியாயப்பிரமாண கிரியைகளை தான் அனுசரிக்க வேண்டும் என்று கட்டளையிடுவான். அப்பொழுது மீண்டும் தேவன் இஸ்ரேலை அழித்து போடுவார். இதை குறித்து வேதத்திலே என்ன கூறப்பட்டிருக்கிறது, அது எப்பொழுது நடக்கும் என்பதை குறித்தே நாம் இந்த வீடியோவிலே விரிவாக ஆராய்ந்து பார்க்க போகின்றோம். வீடியோ கொஞ்சம் பெரிதாகத்தான் இருக்கும், கடைசி வரை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் நிகழும். இஸ்ரேலானது கடந்த 2 முறையும் அழிக்கப்பட்ட பொழுது அந்த தேசத்தை அழித்தவர்கள் புறஜாதி ராஜ்யங்கள் தான், புறஜாதி ராஜாக்கள் தான் அந்த தேசத்தை எப்பொழுது அழித்தார்கள். இப்பொழுது இஸ்ரேலை அழிக்கப் போகும் புறஜாதி தேசம் எதுவாக இருக்கும்? இந்த கேள்வி கிறிஸ்தவர்களிடத்திலே நாம் கேட்டால் பலரும் கோகு மாகோகு மூலமாக தேவன் இஸ்ரேலை அழித்து போடுவார் என்று கூறுவார்கள். அப்படி நடக்குமா என்பதை முதலிலே நாம் ஆராய்வோம். இதை குறித்து எசேக்கியேல் 38-39 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கு விரோதமாக கோகு மாகோகு வருவார்கள் இன்னும் கொஞ்ச காலத்திலே. ஆனால் அதிலே இஸ்ரேல் ஜனங்கள் அழிக்கப்படுவார்களா, இஸ்ரேல் தேசம் அழிக்கப்படுமா என்று பார்த்தோமையானால் அது அழிக்கப்படாமல் தேவனால் காக்கப்படும் என்று அதிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கோகு மாகோகு கூட்டணிக்கு தான் அதிலே அழிவு ஏற்படும் என்று 39 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கோகு மாகோகு என்பது துருக்கி தேசம். இதை குறித்து நான் தனியாகவே பல வீடியோக்களிலே பேசியிருக்கிறேன். அதை கேட்காதவர்கள் அதை கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த கோகு மாகோகு யுத்தம் எப்பொழுது நடக்கும்? இதை குறித்து எசேக்கியேல் 38:12 நமக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னாங்க, நீர் விசாரமாய் சுகத்தோடே குடியிருக்கிறவர்கள் மேல் வருவேன். அவர்கள் எல்லோரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள். அவளுக்கு தாழ்பாலும் இல்லை, கதவுகளும் இல்லை என்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கோகு மாகோகு யுத்தத்தின் பொழுது இஸ்ரேல் தேசமானது நீர் விசாரமாய், அதாவது அஜாக்கிரதையாய் இருக்கும், கதவுகள் தாழ்பால்கள் இல்லாமல் இருக்கும் என்றும் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மதில்கள், கதவுகள், தாழ்பால்கள் எல்லாமே பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. தன்னை சுற்றி இருக்கும் இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலோடு அப்ரஹாம் அக்கார்ட்ஸ் என்ற நட்பு ஒப்பந்தத்தில் இருப்பதால் இஸ்ரேல் தனது எல்லையிலே பாதுகாப்பிலே அஜாக்கிரதையுடன் நிர்விசாரமாயிருக்கும். எல்லைகளில் எதிரிகள் இருந்தால்தான் பாதுகாப்பிலே மிகவும் கவனமாக ஒரு தேசம் இருக்கும். சுற்றியுள்ள தேசங்கள் எல்லாம் நட்போடு இருக்கும் பொழுது எல்லை பாதுகாப்பிலே கண்டிப்பாக அஜாக்கிரதை நிர்விசாரமாகத்தான் இருக்கும். எனவே கோகு மாகோவின் இஸ்ரேல் படையெடுப்பானது அப்ரஹாம் அக்கார்ட்ஸ் ஒப்பந்தத்தில் இஸ்ரேலும் இஸ்ரேலை சுற்றியுள்ள எல்லா நாடுகளும் வந்த பின்னர் நடக்கக்கூடிய காரியமாக இருக்கின்றது. ஆனாலும் இது அந்த இஸ்ரேலை அழிப்பதற்கான ஒரு படையெடுப்பாக இல்லாமல் அது இஸ்ரேலை அந்த யுத்தத்திலே தேவன் காக்கக்கூடிய காரியத்தை செய்வார். அதனாலே இந்த கோகு மாகோகு என்பது இஸ்ரேலை அழிக்கக்கூடிய புறஜாதி ராஜா என்று நாம் எண்ணக்கூடாது. இந்த யுத்தத்தின் போது இஸ்ரேலிலே இப்போது இருக்கக்கூடிய 2 கோத்திரத்தார் மட்டுமே இருப்பார்கள். தொலைந்து போன 10 கோத்திரத்தார் இருக்க மாட்டார்கள். கோகு மாகோகு யுத்தம் முடியும் பொழுது மற்ற 10 கோத்திரத்தாரும் இஸ்ரேலுக்கு திரும்பி வருவார்கள். அவர்கள் எகிப்திலிருந்தும் அசிரியாவிலிருந்தும் திரும்புவார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருப்பதால் பெரும்பாலான தொலைந்து போன கோத்திரத்தார் எகிப்திலும் பண்டைய அசிரியாவிலே உள்ளடங்கி இருந்த இப்பொழுது இருக்கக்கூடிய நாடுகளான சிரியா, ஈராக் ஆகிய பிரதேசங்களிலிருந்தும் திரும்பி வருவார்கள்.
இன்று அவர்கள் அந்த எகிப்து, சிரியா, ஈராக் போன்ற நாடுகளிலே கிறிஸ்தவர்களாகவோ இஸ்லாமியர்களாகவோ இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இது குறித்து நான் தொலைந்து போன 10 கோத்திரத்தார் யார் என்ற ஒரு வீடியோவிலே பேசியிருக்கிறேன். அதை கேட்காதவர்கள் அதை கேட்டுக்கொள்ளவும். இதன் பிறகுதான், அதாவது கோகு மாகோகு யுத்தம் முடிந்து 10 கோத்திரத்தார் கண்டுபிடிக்கப்பட்டு 10 கோத்திரத்தார் மீண்டும் இஸ்ரேலுக்கு திரும்பி வந்த பிறகுதான் இஸ்ரேலுக்கான அழிவு நடக்கும். இஸ்ரேல் அழிக்கப்படும் பொழுது இஸ்ரேலின் ஆட்சியாளர்கள் யார் என்பதை குறித்து வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அதிலே 7 தலைகளை உடைய ஒரு மிருகம் குறித்து கூறப்பட்டிருக்கிறது. மிருகம் என்றால் என்ன? ராஜ்யம் என்பதை அடையாளப்படுத்துவதற்காகத்தான் வேதாகமத்திலே மிருகம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுவது வழக்கம். தானியேல் 7:17 வாசித்து பாருங்கள். அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியில் எழும்புகின்ற 4 ராஜாக்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. இப்ப தானியேல் 7:17 படி அந்த 4 மிருகங்களும் பாபிலோன் ராஜ்யத்துக்கு பிறகு எழுகின்ற 4 ராஜ்யங்கள் என்பது நமக்கு தெரியும். அதே போல 13ஆம் அதிகாரத்திலும் ராஜ்யத்தை அடையாளப்படுத்துவதற்காகவே அந்த மிருகங்கள் என்ற வார்த்தை, மிருகம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்திலே மிருகமானது 7 தலைகளை உடையதாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் அதிகாரத்திலே கூறப்பட்ட 7 தலை மிருகம் என்பது 1948க்கு பிறகு, அதாவது இஸ்ரேல் இந்த தேசம் வந்த பிறகு அதிலிருந்து எழக்கூடிய 7 ராஜ்யங்கள். அப்போ 1948க்கு பிறகு இஸ்ரேலில் ஜனநாயக ஆட்சி தானே நடக்கிறது. அங்கு எப்படி ராஜ்யங்கள் எழும் என்று நீங்கள் கேட்கலாம். இப்பொழுது இந்தியாவை பிஜேபி அரசாங்கம் ஆண்டு கொண்டிருக்கிறது. இப்போ இதை நாம் எப்படி சொல்லுவோம்? பிஜேபி அரசாங்கம், பிஜேபி கவர்மெண்ட் என்று நாம் சொல்லுவோம். அதை வேதாகம பாஷையிலே சொல்வதென்றால் பிஜேபி ராஜ்யம். 1948க்கு பிறகு இஸ்ரேலை ஆளும் 7 அரசியல் கட்சி அரசாங்கமே அந்த 7 தலை மிருகத்தால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமாம் சகோதரர்களே, 1948க்கு பிறகு மொத்தம் 7 அரசியல் கட்சிகள் இருந்துதான் பிரதமர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அந்த 7ஆம் அரசியல் கட்சி ஆட்சி நடக்கும் பொழுது எழக்கூடிய அந்த பிரதமர் தான் கடைசி பிரதமராக இருப்பார். அப்போ இஸ்ரேலை ஆளப்போகும் அந்த 7 அரசியல் கட்சிகள், 7 ராஜ்யங்கள் எவை என்பதை நாம் பார்ப்போம். 1948 நாம் அதை பார்த்து விடுவோம். கூட்டணி அரசாக இருந்தாலும் கூட எந்த அரசியல் கட்சி பிரதமரை கொடுக்கின்றதோ அந்த அரசியல் கட்சியின் ராஜ்யமாகவே நாம் அதை கருத்தில் கொள்ள வேண்டும். இப்போ முதல் அரசியல் கட்சி 1948 அந்த இஸ்ரேல் என்ற தேசம் உருவான உடனே முதலிலே ஆட்சி செய்த கட்சியானது மப்பே ராஜ்யம். அதை மப்பே என்ற அரசியல் கட்சி ஆண்டது. அப்ப அதனுடைய ராஜ்யத்துக்கு பேர் மப்பே ராஜ்யம். அடுத்ததாக லேபர் பார்ட்டி ஆண்டது, அது லேபர் பார்ட்டி ராஜ்யம். அடுத்ததாக லிக்விட் பார்ட்டி, இப்பொழுதும் அதுதான் ஆண்டு கொண்டிருக்கிறது. அதே லிக்விட் கட்சி ராஜ்யம் என்று நாம் சொல்லலாம். அடுத்தது காதிமா ராஜ்யம், யாமினா ராஜ்யம், ஏஸ் ஆடிட் ராஜ்யம் என்று இதுவரை 6 அரசியல் கட்சிகளிலிருந்து பிரதமர் கொடுக்கப்பட்டாகி விட்டது. இப்போது ஏற்கனவே ஆண்ட லிக்விட் பார்ட்டியின் பிரதமராக பெஞ்சமின் நெத்தன்யாகு இருந்து கொண்டிருக்கிறார். இதை நாம் இப்போது இந்த காரியங்களை நாம் வெளிப்படுத்தல் 17 கூறப்படக்கூடிய அந்த ஸ்டைலில் நம்ம சொல்ல வேண்டும் என்றால், 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கின்றான், மற்றவன் இன்னும் வரவில்லை. அடுத்து ஒரு புது அரசியல் கட்சியிலிருந்து வரக்கூடிய பிரதமர் தான் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலின் 7 தலை மிருகம் ஆகும். 7ஆம் தலை மிருகம். இதுவரை பிரதமரை தந்த கட்சிகளில் இப்பொழுது லிக்விட் பார்ட்டி, லேபர் பார்ட்டி, ஏஸ் அடிட் ஆகிய 3 கட்சிகள் தான் துடிப்புடன் இருக்கிறது. மற்ற எல்லா கட்சிகளும் இப்போது இல்லை. இப்ப அடுத்ததாக லிக்விட் பார்ட்டியிலிருந்து பெஞ்சமின் நெத்தன்யாகுவோ அல்லது ஏஸ் அடிட் பார்ட்டியிலிருந்து யார் லேபிட் ஆகியோர் பிரதமரானால் இவர்கள் 7ஆம் தலை ஆக மாட்டார்கள். இதுவரை இருந்த 6 கட்சிகள் தவிர்த்து புதிதான ஒரு அரசியல் கட்சியிலிருந்து ஒரு பிரதமர் வந்தால் மட்டுமே அவர் இஸ்ரேலுடைய 7ஆம் தலையாக, இஸ்ரேலுடைய கடைசி பிரதமராக, 7வது மிருகமாக இருப்பார். 5வது தலையாக இருந்த யாமினா கட்சி, அதன் பிரதமராக இருந்தவர் நெப்தலி பென்னட். இப்பொழுது அவரும் பிரதமருக்கான பந்தயத்திலே இருக்கிறார்.
ஆனால் இப்போது அவர் தனது கட்சிக்கு பென்னட் 2026 என்று புதிய பெயர் வைத்திருக்கிறார். அவர் பிரதமராக வந்தால் கண்டிப்பாக அவருடைய பென்னட் 2026 என்ற கட்சி கண்டிப்பாக 7ஆம் தலையாகவே கருதப்படும். முன்னாள் இஸ்ரேலிய இராணுவ தளபதியான காடி எய்சென்கோட் என்பவர் யசார் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்துள்ளார். இவரே அடுத்த பிரதமராக வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. அடுத்ததாக நெப்தலி பென்னட்டோ அல்லது காதி எய்சென்கோட் ஆகிய இருவரில் யாராவது ஒருவர் பிரதமரானால் அவர்கள்தான் 7ஆம் தலை மிருகமாக இருப்பார்கள். ஒருவேளை பெஞ்சமின் நெத்தன்யாகுவே அடுத்து பிரதமராக வந்துவிட்டால் நாம் 7ஆம் தலை மிருகத்திற்காக சில ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். அந்த 7ஆம் அரசியல் கட்சியிலிருந்து பிரதமராக வரக்கூடிய இஸ்ரேலின் பிரதமரே கடைசி பிரதமர். அவனை குறித்தே மிருகம் என்று வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் விரிவாக பேசுகிறது. அந்த கடைசி அரசாங்கமானது சிறுத்தை, கரடி, சிங்கத்தை போல் இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இது எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த சிங்கம், சிறுத்தை, கரடிங்கிறதெல்லாம் தானியேல் 7ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு 4 மிருகங்கள் குறித்து கூறப்பட்டிருக்கிறது தானியேல் 7ஆம் அதிகாரத்துல. அந்த 4 மிருகங்கள் என்பது பாபிலோன் ராஜ்யத்துக்கு அடுத்து, பாபிலோன் ராஜ்யத்துக்கு பிறகு இஸ்ரேல் ஆளக்கூடிய 4 ராஜ்யங்கள். அந்த 4 ராஜ்யங்களில் பாபிலோன் அடங்காது. ஏனெனில் தானியேலின் 7ஆம் அதிகாரமானது பாபிலோனுடைய கடைசி ராஜாவான பெல்ஷாத்சார் காலத்திலே தானியேல் காணக்கூடிய தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் என்பது எப்பொழுதும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களே குறிக்கும். எனவே அந்த தரிசனத்திலே பாபிலோன் தவிர்க்கப்பட்டது. பாபிலோன் அந்த தீர்க்க தரிசனத்தில் கிடையாது. பாபிலோன் ராஜ்யத்துக்கு அடுத்து இஸ்ரேலை ஆளக்கூடிய அந்த 4 ராஜ்யங்களை குறித்து தான் அங்கு தானியேல் தீர்க்க தரிசனமாக காண்கின்றார். அது என்ன ராஜ்யம் என்றால் பெர்சிய ராஜ்யம், மேதோ பெர்சிய ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம், செலூக்கர்ஸ் ராஜ்யம், மக்கபேயர் ராஜ்யம். இந்த 4 ராஜ்யங்கள் தான் அங்கு 4 மிருகங்களாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்திலே தானியேல் 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட 4 மிருகங்களிலே 3 மிருகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கிமு 167 முதல் 63 வரைக்கும் இஸ்ரேலை ஆண்ட மக்கபேயர் ராஜ்யத்தை அடையாளப்படுத்தக்கூடிய கெடியும் பயங்கரமான மிருகம் மட்டும் கொடுக்கப்படவில்லை. மக்கபேயர் ராஜ்யம் என்பது இஸ்ரேலை மட்டுமே ஆண்டது. மக்கபேயர் ராஜ்யமானது அதன் காலத்திலே வல்லரசாக இல்லை. மக்கபேயர் ராஜ்யம் தவிர மற்ற 3 புறஜாதி ராஜ்யங்களும் அந்தந்த காலத்து வல்லரசு தேசங்களாகும். கடைசி பிரதமருடைய இஸ்ரேலானது அந்த 3 புறஜாதி ராஜ்யங்களை குறிக்கும் மிருகங்களால் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதால் இஸ்ரேலின் கடைசி பிரதமர் காலத்திலே இஸ்ரேலானது அந்த ராஜ்யங்களை போல வல்லரசு தேசமாக இருக்கும் என்பதையே அது காட்டுகின்றது. ஆமாம் சகோதரர்களே, வெகு விரைவிலேயே இஸ்ரேலானது வல்லரசாக போகின்றது. குறிப்பாக அந்த கடைசி பிரதமர் காலத்திலே இஸ்ரேல் தேசமானது வல்லரசு நாடாக மாறும். ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், பாசைக்காரர் மேலும், ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் கடைசி காலத்திலே வல்லரசாக இருக்கும் என்பதற்கு இந்த வசனமும் ஒரு ஆதாரமாக இருக்கின்றது. ஏனெனில் வல்லரசு தேசம் மட்டுமே எல்லா தேசங்கள் மீதும் அதிகாரம் செலுத்த முடியும். அதனால வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமானது, அந்த வசனமும் இஸ்ரேலானது கடைசி காலத்திலே வல்லரசாக இருக்கும் என்பதற்கான ஒரு ஆதாரமான வசனமாக இருக்கின்றது. இஸ்ரேலுடைய கடைசி பிரதமர் மட்டுமல்ல, எல்லா பிரதமர்களும் காரிய சித்தியுடையவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று சகரியா 12ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களிலே படித்து பாருங்கள். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா பிரதமர்களும் காரிய சித்தியுடையவர்களாகத்தான் இருப்பார்கள். ஏனெனில் அக்கிரமம் நிறைவடையும் வரைக்கும் தேவன் அவர்களோடு தான் இருப்பார். அதனால எல்லா ராஜாக்களும், இஸ்ரேலுடைய எல்லா பிரதமர்களும் காரிய சித்தியுடையவர்களாக தான் இருப்பார்கள். ஆனாலும் கடைசி பிரதமரானவன் அதிக காலம் பிரதமராக இருப்பதால் அவன் காலத்திலே இஸ்ரேலுக்கு பல நல்ல காரியங்கள் நடக்கும். 3ஆம் உலகப் போர் அவன் காலத்திலே தான் நடக்கும். கோகு மாகோகு போர் அவன் காலத்திலே தான் நடக்கும். எல்லா போர்களிலும் அவன் இஸ்ரேலை காத்து நிற்பதால் அவனை மக்கள் மேசியாவாகவே போற்றுவார்கள். அதனால் இஸ்ரேலின் கடைசி பிரதமர் தன்னை மேசியாவாக அறிவிப்பான். அதுவே பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய். மேசியாவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது என்று கூறுவான்.
அதுவே தூஷணங்களை பேசும் வாயாகும். மேசியா அல்லாத ஒருவன் தன்னை மேசியா என்று அறிவிப்பதே தேவ தூஷணமாகும். மேசியா அல்லாத ஒருவன் தன்னை மேசியா என்று கூறுவதே அந்தி கிறிஸ்து ஆகும். ஆம் சகோதரர்களே, இன்னும் சிறிது காலத்திலே வரப்போகின்ற இஸ்ரேலின் கடைசி பிரதமர் தான் 7வது மிருகமாகிய அந்த கடைசி பிரதமர் தான் அந்தி கிறிஸ்து. மிருகத்தின் 7 தலைகளில் ஒரு தலை சாவுக்கு ஏதுவான காயம் பட்டிருந்தது என்று கூறப்படுகிறது. சாவுக்கு ஏதுவான காயம்பட்ட தலை அந்த கடைசி அரசாங்கம் தான். ஒரு அரசாங்கத்தினுடைய சாவுக்கு ஏதுவான காயம்னா என்ன? ஒரு அரசாங்கம் ஆளுகையிலே இருக்கும் பொழுது திடீரென்று ஆட்சியானது அகற்றப்படுதல் தான் அந்த அரசாங்கத்துடைய சாவு. இப்ப இஸ்ரேலின் கடைசி பிரதமர் ஆட்சியில் இருக்கும் பொழுதே அந்த கடைசி பிரதமருடைய அரசாங்கமானது இல்லாமல் போகும். இஸ்ரேல் வல்லரசாக இருந்தும் அந்த பிரதமருக்கு மக்களுடைய ஆதரவு இருந்தும் அவன் தன்னை மேசியா என்று கூறி அதை மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட பின்னரும் எப்படி அவனுடைய அரசாங்கம் இல்லாமல் போகும்? அதை குறித்து பார்ப்போம். நாம் 13ஆம் அதிகாரத்திலே இன்னும் ஒரு ஆளும் வர்க்கமான வலு சர்ப்பத்தை குறித்து கூறப்படுகிறது. வலு சர்ப்பம்னா என்ன? பொதுவாக வெளிப்படுத்தல் புத்தகத்திலே வலு சர்ப்பம் என்பது சாத்தானை அடையாளப்படுத்தக்கூடிய வார்த்தையாகவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் 13ஆம் அதிகாரத்திலே அது சாத்தானை அடையாளப்படுத்தக்கூடிய வார்த்தையாக கொடுக்கப்படவில்லை. இஸ்ரேலின் இராணுவத்தை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை தான் அங்கு வலு சர்ப்பம். கோகு மாகோவின் யுத்தம் முடிந்த பிறகு 10 கோத்திரத்தார் சிறை திரும்பிய பிறகு இஸ்ரேலின் இராணுவமானது ஒரு புரட்சி செய்து இஸ்ரேலின் ஆட்சியை கைப்பற்றும். அப்போது இஸ்ரேலின் கடைசி பிரதமர் இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்படுவான். இதுவே மிருகத்தின் தலையிலே பட்ட சாவுக்கு ஏதுவான காயம். அப்பொழுது மிருகத்தின் சிங்காசனமானது இராணுவத்தின் சிங்காசனமாக, அதாவது வலு சர்ப்பத்தின் சிங்காசனமாக மாறும். ஆம் சகோதரர்களே, கடைசி பிரதமர் இஸ்ரேலிலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே ஒரு இராணுவ புரட்சி இஸ்ரேலிலே ஏற்படும். கடைசி பிரதமராகிய 7ஆம் மிருகம் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட உடனேயே வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 3 முதல் 12 வசனங்களிலே கூறப்பட்ட 2 சாட்சிகளின் ஊழியமானது ஆரம்பமாகும். யார் இந்த 2 சாட்சிகள்? எலியாவும் ஏனோக்குமே இந்த 2 சாட்சிகள். இதை குறித்து எலியாவும் ஏனோக்கும் என்ற ஒரு வீடியோவிலும் 2 சாட்சிகளும் 1,44,000 பரிசுத்தவான்களும் என்ற தலைப்பிலும் 2 வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறேன். அதை கேட்காதவர்கள் அதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இவர்களிலே எலியா இஸ்ரேலிலும் ஏனோக்கு புறஜாதிகள் மத்தியிலும் ஊழியம் செய்வார்கள். இவர்கள் புறஜாதிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய வாதைகளை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். எவ்வளவு முயன்றாலும் இராணுவ ஆட்சியாளர்களால் இவர்களை கொலை செய்யவே முடியாது, கைது செய்யவே முடியாது. ஏனெனில் 42 மாதங்கள் அவர்கள் ஊழியம் செய்ய தேவனால் அனுமதிக்கப்பட்டவர்கள். அந்த 42 மாதத்தில் யார் ஒருவனும் அவர்களை தொட முடியாதவாறு தேவ பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்கும். அதனால இஸ்ரேலிய இராணுவ ஆட்சியாளர்களால் 2 சாட்சிகளை ஒன்றுமே பண்ண முடியாது. அப்பொழுதுதான் முதல் முறையாக இராணுவத்தினர் இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் ஒருவேளை மெசியாவாகத்தான் இருப்பானோ என்று எண்ண ஆரம்பித்து விடுவார்கள். ஏனெனில் அந்த கடைசி பிரதமர் ஆட்சியில் இருக்கும் போது வரைக்கும் அவன் காரி சித்தி உடையவனாக இருந்தான். கோகு மாகோகு போரில் கூட வெற்றி பெற்றான். எனவே பிரதமருக்கு தேவனுடைய கிருபை இருக்கின்றது. அவனை கூட அவன் சொல்கிறபடி மேசியாவாக இருக்கலாம். அவனை விடுவித்து அவனுக்கே மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை நாம் கொடுத்தோமேனால் மட்டும்தான் இந்த 2 சாட்சிகளால் இஸ்ரேலுக்கு ஏற்படக்கூடிய வாதைகளிலிருந்து இஸ்ரேலை காக்க முடியும் என்று எண்ணி இராணுவ ஆட்சியாளர்கள் அவனை விடுவித்து அரசாட்சியை மீண்டும் அந்த 7வது பிரதமருக்கே கொடுப்பார்கள். இதுதான் வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்காசனம் என்றால் அரசாளுகை. இஸ்ரேலின் பிரதமரை ஆட்சியிலிருந்து நீக்கிய பொழுது இஸ்ரேலின் ஆளுகையானது இராணுவத்தின் ஆளுகையானது, வலு சர்ப்பத்தின் சிங்காசனமானது. இராணுவமானது மீண்டும் ஆளுகையை பிரதமரிடத்திலே கொடுக்கும் பொழுது அது மீண்டும் மிருகத்தின் சிங்காசனமானது. இஸ்ரேல் ஜனங்களில் பெரும்பான்மையினர் அந்த பிரதமரை மேசியாவாக எண்ணுவதால் அவன் விடுவிக்கப்பட்டவுடன், அவன் மீண்டும் பிரதமரானவுடன் அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்படும். அந்த கடைசி பிரதமர் தான்
பாதாளத்திலிருந்து ஏறி வந்த மிருகம். இந்த 2 சாட்சிகளும் 42 மாத தீர்க்க தரிசனத்தை ஆரம்பிக்கும் பொழுது கடைசி பிரதமர் ஆட்சியை இழக்கின்றார். 42 மாதம் 2 சாட்சிகளும் தீர்க்க தரிசனத்தை கூறி முடிக்கும் பொழுதுதான் அந்த மிருகம் மீண்டும் ஆட்சிக்கு வருகின்றார். பாதாளம் என்பது நம்பிக்கையற்ற நிலை. இனி அந்த பிரதமர் ஆட்சி அமைப்பான் என்ற நம்பிக்கை யார் ஒருவனுக்கும் இருந்திருக்காது. ஏனெனில் அவனை அந்த தேசத்து இராணுவம் கைது செய்திருக்கிறது, கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது. குற்றச்சாட்டின் பேரிலே அவனை கைது செய்திருக்கிறார்கள். அவன் மரண தண்டனைக்காக காத்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அவன் மீண்டும் பிரதமராவான் என்று ஒருவரும் யோசித்து கூட பார்க்க முடியாது. அதுவே பாதாள நிலை, நம்பிக்கையற்ற நிலை. அந்த நிலையிலிருந்து மீண்டும் அரியணை ஏறுவதுதான் பாதாளத்திலிருந்து ஏறி வருதலாகும். நம்பிக்கையற்ற நிலையிலிருந்து மீண்டும் அரசாட்சியை பெறுதல் தான் பாதாளத்திலிருந்து ஏறி வருதல். பாதாளத்துக்கு இறங்குதலும் சாவுக்கு ஏதுவான காயம் என்பதும் ஒரே அர்த்தம்தான். ஒரு ராஜ்யம் இல்லாமல் போதலே அது குறிக்கிறது. அந்த பிரதமர் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வருதலானது பாதாளத்திலிருந்து எழுந்து வருதல், அதாவது நம்பிக்கையற்ற அழிவிலிருந்து எழுந்து வருதல் என்று கூறப்படும். இன்னொரு கருத்திலே சாவுக்கு ஏதுவான காயம் சொஸ்தமடைதல் என்றும் அதை கூறலாம். எனவே சாவுக்கு ஏதுவான காயம் என்பதும் பாதாள நிலைக்கு ஒரு அரசாங்கம் போகின்றது என்பதும் ஒரே கருத்தே. அதே போல பாதாளத்திலிருந்து ஏறி வருதல், சாவுக்கு ஏதுவான காயம் சொஸ்தமடைதல் ஆகியவும் ஒரே கருத்து தான். இராணுவத்தால் சிறைப்பட்ட அந்த கடைசி பிரதமர் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வருதல் தான் சாவுக்கு ஏதுவான காயம் சொஸ்தமாகுதல். அதுதான் பாதாளத்திலிருந்து ஏறி வருதல். பாதாளத்திலிருந்து ஏறி வந்த உடனே பிரதமரானவன் 2 சாட்சிகளையும் கொலை செய்வார். இராணுவத்தால் கொலை செய்ய முடியாத, கைது செய்ய முடியாத 2 சாட்சிகளை இஸ்ரேலின் பிரதமர் எப்படி கொலை செய்வான்? 42 மாதங்கள் 2 சாட்சிகளுக்கு தேவனுடைய பாதுகாப்பு இருந்தது. எனவே 42 மாதங்கள் இராணுவத்தால் அவர்களை கொலை செய்யவே முடியவில்லை. ஆனால் 42 மாதங்கள் முடியும் பொழுது சரியாக அந்த பிரதமர் பதவியேற்கிறார். அந்த 42 மாதங்கள் கழித்து இஸ்ரேலுடைய ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் அந்த 2 சாட்சிகளை கொலை செய்திருக்க முடியும். சரியாக அந்த நேரத்திலே பிரதமர் பதவியை அந்த 7வது மிருகம் ஏற்றதால் 2 சாட்சிகளை அவன் கொலை செய்கின்றான். இதுதான் தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குருவி உட்கார பனம்பழம் விழுந்தது போல என்று. தங்களை வாதித்து கொண்டிருந்த அந்த 2 சாட்சிகளை, இராணுவத்தாலேயே கொல்ல முடியாத நபர்களை கொன்றதால் இஸ்ரேல் பிரதமர் மீது மக்களுக்கு மதிப்பு இன்னும் அதிகமாகும். இராணுவத்திற்கும் பிரதமர் மீது மதிப்பு இன்னும் அதிகமாகும். இப்ப இராணுவம் மக்களும் இஸ்ரேலின் பிரதமர் தான் மெஸ்ஸியா என்று மீண்டும் அதை உறுதி செய்வார்கள். மிருகத்தின் தலையிலே 10 கொம்புகள் இருந்ததாக கூறப்பட்டிருக்கிறது. 10 கொம்புகள் என்பது இஸ்ரேலுடைய தொலைந்து போன 10 கோத்திரத்தார். தொலைந்து போன 10 கோத்திரத்தார் இந்த கடைசி பிரதமரின் காலத்திலே இஸ்ரேலில் குடியேற்றப்பட்டு ஆட்சி அதிகாரத்திலும் பங்கேற்பார்கள். அவர்கள் ஆட்சி அதிகாரத்திலே பங்கேற்பதை எதை வைத்து நாம் சொல்லலாம் என்றால், அவர்களுடைய அந்த 10 கொம்புகளிலே கிரீடங்கள் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அந்த கிரீடங்கள் என்பது ஆட்சி அதிகாரத்திலே அவர்கள் பங்கு பெறுகிறார்கள் என்பதை காட்டக்கூடியதாக இருக்கின்றது. கோகு மாகோகு யுத்தத்துக்கு பிறகு இஸ்ரேலுக்கு திரும்பக்கூடிய தொலைந்து போன கோத்திரத்தார் கடைசி பிரதமரின் காலத்தில் தான் ஆட்சி அதிகாரத்திலே பங்கேற்பார்கள். அந்த கடைசி பிரதமர் பாதாளத்திலிருந்து ஏறி வந்த பிறகுதான் அந்த 10 கோத்திரத்தாரும் ஆட்சி அதிகாரத்திலே பங்கேற்பார்கள். 10 கோத்திரத்தார் இஸ்ரேலுக்கு வந்த பிறகுதான் இஸ்ரேலின் இராணுவமானது பிரதமரை அதிகாரத்திலிருந்து இறக்கியது. ஏன் இறக்கியது? ஏன் இறக்கி இருக்கலாம்? அந்த சமயத்திலே சிறை திரும்பிய 10 கோத்திரத்தாருக்கும் அரசியல் அதிகாரம் கொடுப்பது குறித்து பிரதமர் பேசியிருக்கலாம். அது இராணுவத்திற்கு பிடிக்காத காரணத்தினாலே பிரதமரை ஆட்சியிலிருந்து அகற்றி இருக்கலாம். இதை எப்படி நாம் உறுதிப்படுத்தலாம் என்றால், பிரதமர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் 10 கோத்திரத்தாருக்கும் ஆட்சி அதிகாரத்திலே பங்கு கொடுப்பதிலிருந்து இதை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த பிரதமர் தனது அரசியல் ஆதாயத்துக்காகவே அதை செய்வார். 10 கோத்திரத்தாருக்கு அரசியல் அதிகாரம் கொடுப்பதால் கடைசி பிரதமருக்கு என்ன அரசியல் ஆதாயம் கிடைத்துவிடும்? 10 கோத்திரத்தோட ஓட்டு கிடைக்கும். அந்த ஓட்டு கிடைக்கும் என்ற காரணத்திற்காகவே தான் அந்த 10 கோத்திரத்துக்கு அரசியல் அதிகாரம், ஓட்டு உரிமை இவை எல்லாத்தையும் கொடுப்பான். 2 சாட்சிகளுக்கு எப்படி 42 மாதங்கள் தீர்க்க தரிசனம் வரைக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டதோ, அதே போல பாதாளத்திலிருந்து ஏறி வந்த மிருகத்திற்கு தேவ ஜனங்களை ஒடுக்குவதற்கு 42 மாத காலம் அதிகாரம் கொடுக்கப்படும் என்று வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
அதன் பிறகு அவனது ஆட்சியே, அதாவது பாதாளத்திலிருந்து ஏறி வந்த பிறகு மொத்த ஆட்சியே 42 மாதம் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. தேவ ஜனங்களை ஒடுக்குவதற்கு 42 மாதம் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படும். அதன் பிறகும் கொஞ்ச காலம் அவன் ஆட்சி தொடரக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. அந்த 42 மாதத்திலே முதலில் அவன் 2 சாட்சிகளை கொலை செய்வான். 2 சாட்சிகளால் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து பல ஆயிரம் பேர் மனம் திருப்பி இருப்பார்கள். அப்படி மனம் திருந்தியவர்கள் பலரும் அவன் இந்த 42 மாதத்திலே கொலை செய்வான். 42 மாதங்களுக்கு பிறகு தேவ ஜனங்களை அவன் கொலை செய்ய முடியாது. ஏனெனில் தேவ ஜனங்களுக்கு இந்த 42வது மாதம் முடிவிலிருந்து தேவனுடைய பாதுகாப்பு கொடுக்கப்படும். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்திலே வேறொரு மிருகத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன மிருகம்? அதன் கொம்புகள் ஆட்டுக்குட்டியின் கொம்புகளுக்கு ஒப்பாக இருந்தது. ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான 2 கொம்புகளை உடைய அந்த மிருகம் என்பது எதுவாக இருக்கும்? அதை அந்த மிருகத்தினுடைய செயல்பாடுகளை கொண்டு நாம் கண்டுபிடிப்போமா? அந்த மிருகம் என்னவெல்லாம் செய்தது என்று பார்ப்போம். முதலாம் மிருகத்தின் முன்பாக அற்புதங்களை செய்தது. பூமியின் குடிகளை மோசம் போக்கி மிருகத்தின் முத்திரையை தரிக்கும்படி செய்தது. மிருகத்தின் சொரூபத்தை வணங்கும்படி செய்தது. இப்படி இந்த மிருகமானது 3 தவறுகளை செய்தது. இது செய்த தவறுகளை வைத்து இந்த மிருகம் யாராக இருக்கும் என்று நாம் கண்டுபிடிப்போம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே இத்தகைய அதே 3 தவறுகளை செய்தது கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே 2 கொம்புகளையுடைய ஆட்டுக்குட்டியும் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட கள்ள தீர்க்கதரிசியும் ஒருவன் தான். ஆம், அந்த மிருகமானது கள்ள தீர்க்கதரிசி தான். ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான கொம்புகளையுடைய அந்த மிருகமானது கள்ள தீர்க்கதரிசி. இங்கு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான கொம்புகளையுடைய மிருகம் என்று கூறப்பட்டிருப்பது இஸ்ரேலுடைய கடைசி தலைமை ரபி. அந்த தலைமை ரபியானவன் இஸ்ரேலர்களை தவறாக வழிநடத்தக்கூடிய ஆசாரியனாக இருப்பதால் கள்ள தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகின்றார். அந்த மிருகத்தின் கொம்புகள் ஆட்டுக்குட்டியின் கொம்பை போல இருந்தது என்று கூறப்பட்டிருக்கிறது. கொம்பு என்றால் அதிகாரம். முதலாம் மிருகத்துக்கு 10 கொம்புகள் இருந்தது என்று 10 கோத்திரத்தை குறிக்கிறது என்று பார்த்தோம். 2 கொம்பு என்பது 2 கோத்திரத்தார். இஸ்ரேல்ல மொத்தம் 12 கோத்திரத்தார். அவர்களே யூதா பெஞ்சமின் கோத்திரத்தார் ஒரு வகுப்பாராகவும் மற்ற 10 கோத்திரத்தார் ஒரு வகுப்பாராகவும் ஆக மொத்தம் 2 பிரிவுகளாக அந்த கோத்திரத்தார் பிரிக்கப்படுகின்றார்கள். இஸ்ரேலின் அந்த 2 பிரிவுகளின் மீது மத அதிகாரம் இந்த கடைசி தலைமை ரபிக்கு கொடுக்கப்படும் என்பதையே ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான 2 கொம்புகள் அதை காட்டுகின்றது. அதாவது 12 கோத்திரத்தார் மேலும் மத அதிகாரத்தை செலுத்தக்கூடியவனாக இருப்பான். அதனால் இந்த 2 கொம்புகளாக பிரித்து அது காட்டப்படுகிறது. யூதா பெஞ்சமின் ஒரு கொம்பாகவும் மற்ற 10 கோத்திரத்தார் ஒரு கொம்பாகவும் அங்கு பிரித்து காட்டப்பட்டிருக்கிறார்கள். அவன் வலு சர்ப்பத்தை போல பேசுவான் என்று கூறப்பட்டிருக்கிறது. வலு சர்ப்பமான இஸ்ரேலிய இராணுவம் என்ன பேசியது? அந்த பிரதமரே மேசியா என்று பேசியது, அறிக்கை செய்தது. அதே போல இஸ்ரேலுடைய அந்த கடைசி தலைமை ரபியும் அந்த கடைசி பிரதமரை மேசியா என்று டிக்ளேர் பண்ணுவான், மேசியா என்று அறிவிப்பான். கடைசி காலத்திலே இஸ்ரேலுடைய கடைசி காலத்துல இப்படிப்பட்ட தலைமை ரபி, இப்படிப்பட்ட இராணுவம், இப்படிப்பட்ட பிரதமர் தான் இஸ்ரேலை ஆண்டு கொண்டு வருவார்கள். இவர்கள் 3ஆம் ஆலயத்தை கட்டி நியாய பிரமாணத்தை அரசாங்க மதமாக்குவார்கள். அங்கே மிருகத்தின் இலக்கமானது 666 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான வேதாகமங்களில் 666 என்று தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது கிபி 225 275க்குள் எழுதப்பட்ட, அதாவது 3ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட பாப்பிரஸாலான ஒரு சுவடி கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை கிடைக்கப்பட்ட சுவடிகளிலேயே மிகவும் பழமையான சுவடி இதுதான். இது எகிப்தில் உள்ள ஆக்சிரிஞ்சஸ் என்ற இடத்திலே கிடைக்கப்பட்டது. இதை பாப்பிரஸ் 115 என்று அழைப்பார்கள். இதில் மிருகத்தின் இலக்கம் 616 என்றுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது 3ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இதற்கு முன்னாகவும் ஒருவர் அது 616 தான் என்று எழுதியிருக்கிறார். அவர் 2ஆம் நூற்றாண்டை சார்ந்த இரணியஸ் என்பவர். 2ஆம் நூற்றாண்டிலே மிகவும் பிரபல்யமான கிறிஸ்தவ மத எழுத்தாளர் இவர்தான். அவர் அப்பொழுது என்ன எழுதியிருக்கிறார்னா, சில பிரதிகளில் 616 என்றும் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். அப்போ 2ஆம் நூற்றாண்டிலே 616 இருந்திருக்குது, 666 இருந்திருக்கிறது என்று அவர் சாட்சியாக எழுதுகிறார். எனவே இதுவரை நமக்கு கிடைக்கப்பட்ட பழமையான சுவடி மற்றும் இறைநேசுடைய எழுத்துக்களிலிருந்து மிருகத்தினுடைய இலக்கம் 616 என்றே நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
616 என்ன? தேவனால் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தின் மொத்த பிரமாணங்களின் எண்ணிக்கை எத்தனை? 613. ஆனால் அதனுடைய 3 பிரமாணங்களை சேர்த்து 616 பிரமாணங்களை அந்த மிருகத்தின் ஆட்சியிலே நியாய பிரமாணமாக அறிவிப்பார்கள். எனவேதான் அதை மனுஷனுடைய லக்கம் என்று வெளிப்படுத்தல் 13:18 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய லக்கம் என்ன? தேவனுடைய நியாய பிரமாணத்தினுடைய லக்கம் என்ன? 613. தேவனுடைய நியாய பிரமாணத்திலே மொத்தம் 613 பிரமாணங்கள் இருந்ததால் தேவனுடைய லக்கம் என்பது 613, மனுஷனுடைய லக்கம் என்பது 616. இப்படியாக 616 பிரமாணங்களை கொண்ட நியாய பிரமாணத்தை இயற்றி அதை அரசாங்க மதமாக்கி நியாய பிரமாண கிரிகளை பின்பற்ற வேண்டும் என்று அறிவிப்பான். அதை ஏற்றுக்கொண்டவர்கள் மிருகத்தின் முத்திரை தரித்தவர்களாகவும் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மிருகத்தின் முத்திரை தரிக்காதவர்களாகவும் கருதப்படுவார்கள். நியாயப்பிரமாண கிரியை நடப்பிக்காத ஒருவனும் இஸ்ரேலுக்குள் ஒரு பொருளையும் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு பல தடைகள் உருவாக்கப்படும். உலகத் தோட்டம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்படாதவர்கள் மிருகத்தை வணங்குவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. 2 சாட்சிகளால் மனம் திரும்பியவர்கள் மட்டும்தான் ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்கள். அவர்கள் மட்டும்தான் மிருகத்தினுடைய முத்திரையை நெற்றியிலே தரிக்காதவர்கள். அவர்கள் மட்டும்தான் நியாயப்பிரமாண கிரியின் மூலம் இல்லாமல் இயேசுவின் மீதான விசுவாசத்தால் நீதிமானானவர்கள். அவர்களே வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திலே சூரியனை தரித்திருந்த ஸ்திரீயினால் அடையாளப்படுத்தப்படுகின்றார்கள். அவர்களை தவிர மற்ற எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் மிருகத்தை மேசியாவாக ஏற்றுக்கொண்டு நியாயப்பிரமாண கிரியை அனுசரிக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். அவர்கள்தான் ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்படாதவர்கள். 2 சாட்சிகளால் மனந்திருந்து செய்யப்பட்டவர்கள் தான் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திலே கூறப்பட்ட ஸ்திரீ, சூரியனை வஸ்திரமாக தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஸ்திரீ. அந்த ஸ்திரீ இரும்பு கோலால் ஆளுகை செய்யக்கூடிய ஆண் குழந்தையை பெற்றெடுப்பாள் என்று கூறப்பட்டிருக்கிறது. யார் அந்த ஆண் குழந்தை? 2 சாட்சிகள் பல ஆயிரம் இஸ்ரேல் ஜனங்களை 12 கோத்திரத்திலிருந்து மனம் திருப்புவார்கள். ஒவ்வொரு கோத்திரத்திலும் முதலில் மனம் திரும்பி கொலை செய்யப்படுகின்ற 12,000 பேர் தான் இந்த ஆண் குழந்தைகளால் அடையாளப்படுத்தப்படுகின்றார்கள். கோத்திரத்துக்கு 12,000 வீதம், மொத்தம் 1,44,000 பேர். இவர்கள் 2 சாட்சிகளால் மனம் திரும்பப்பட்ட ஸ்திரீ வகுப்பாரிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவதால் அந்த ஸ்திரீயிலிருந்து வரக்கூடிய குழந்தையாக அங்கு கருதப்படுகிறார்கள். மிருகத்துக்கு தேவன் 42 மாசம் அதிகாரம் கொடுத்த பொழுது அவன் சரியாக கோத்திரத்துக்கு 12,000 பேர் தான் கொல்லுவான், கொலை செய்வான், மொத்தம் 1,44,000 பேர் தான் கொலை செய்வான் என்று நாம் எண்ணக்கூடாது. அவன் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து முதலிலே கொலை செய்யப்பட்ட 12,000 பேர் தான் அந்த ஸ்திரீயின் குழந்தையாகவும் மற்றவர்கள் அந்த ஸ்திரீயாகவும் எண்ணப்படுவார்கள். எனவே அவன் மொத்தமே 1,44,000 பேர் தான் கொலை செய்தான் என்று நாம் எண்ணக்கூடாது. ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து அவன் முதலிலே கொலை செய்த அந்த 12,000 பேர் ஸ்திரீயிடத்திலிருந்து கொண்ட ஸ்திரீ பெற்றெடுத்த அந்த ஆண் குழந்தையாக கருதப்படுவார்கள். மற்றவர்கள் ஸ்திரீ வகுப்பாராகவே கருதப்படுவார்கள். ஸ்திரீ பெற்ற ஆண் குழந்தைகளாகிய இந்த 1,44,000 பேரும் பூமியை இரும்பு கோலால் ஆளுகை செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரும்பு கோல் ஆளுகைன்னா என்ன? கொலை செய்யப்பட்ட இவர்கள் 1,44,000 பேரும் உயிர்த்தெழுந்து வருவார்கள். முதல்ல எப்பொழுது உயிர்த்தெழுந்து வருவார்கள்? மிருகத்தினுடைய 42 மாத அதிகாரம் முடியும் பொழுது உயிர்த்தெழுந்து வருவார்கள். உயிர்த்தெழுந்து வந்த அவர்கள் முதலிலே இஸ்ரேலை மகா உபத்திரவத்துடன் வாதைகளை கொடுத்து முதலிலே அவர்களை நியாயம் தீர்ப்பார்கள். அடுத்ததாக புறஜாதிகளுக்கு வாதைகளை கொடுத்து புறஜாதிகளை நியாயம் தீர்ப்பார்கள். அதுவே இரும்பு கோலாட்சி. இவர்கள் பூமியிலே தேவனுடைய பிரதிநிதியாக இருந்து ஆளுகை செய்வார்கள். இஸ்ரேலையும் புறஜாதிகளையும் மனம் திருப்புவதற்காகத்தான் இவர்கள் இரும்பு கோலாட்சி ஆகிய அந்த வாதைகளை கொடுக்கின்றார்கள். இரும்பு கோல் ஆளுகையாகிய வாதைகளை கொடுப்பவர் இந்த 1,44,000 பேர்கள் தான் என்பதற்கு இன்னும் ஒரு ஆதாரத்தையும் கூட நாம் பார்ப்போம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த வாதைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூசித்தார்கள் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாமத்திற்கு எப்படி வாதைகளை கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கும்? இங்கு ஒரு சிறு மொழிபெயர்ப்பு பிழை இருக்கின்றது. தேவனுடைய நாமத்தை தூசித்தார்கள் என்பது என்று கூறுவதை விட தேவனுடைய நாமத்தை உடையவர்களை தூசித்தார்கள் என்பதுதான் சரியாகும். தேவனுடைய நாமத்தை உடையவர்கள் யாரு?
1,44,000 பேர் தான் தேவனுடைய நாமத்தை நெற்றியிலே தரித்தவர்கள் என்று வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதிலிருந்தும் அந்த 1,44,000 பேர் தான் ஜனங்களுக்கு வாதைகளை கொடுத்து இரும்பு கோலாட்சியை நடத்துவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த 1,44,000 பேர் கொடுக்கக்கூடிய அந்த 7 வாதைகளுடன் இஸ்ரேல் ஜனங்கள் மீதான தேவனுடைய கோபம் முடிவுக்கு வந்துவிடும். எனவேதான் இந்த 7 வாதைகளை வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ஆகியவற்றிலே கடைசியான 7 வாதைகள் என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 7 வாதைகள் முடியும் பொழுது இஸ்ரேலுக்கான நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டு இஸ்ரேல் உள்ள துன்மார்கள் அவிசுவாசிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விசுவாசிகளான நீதிமான்கள் மட்டும் உயிரோடு இருப்பார்கள். அந்த 7 வாதைகள் என்னென்ன ஒன்னொன்னா பார்ப்போமா? முதல் வாதை என்பது மிருகத்தின் முத்திரை உடையவர்களுக்கு மட்டும் கொடிய புண் ஏற்படும். 2வது வாதையில இஸ்ரேலை சுற்றி உள்ள இஸ்ரேலுக்கு உள்ளே உள்ள கடல்கள் ரத்தமாகும், கடல் நீர். இப்போ இஸ்ரேலுக்குள்ள கலிலியா கடல், உப்பு கடல்லாம் இருக்குது. அதற்கு வெளியே செங்கடல் இருக்கு, மத்திய தரைக்கடல் இருக்கு. இந்த கடல் எல்லாம் ரத்தமானால் என்ன ஆகும்? அதில் உள்ள மீன்கள் எல்லாம் மாண்டு போகும். தேசம் முழுவதும் பெரிய துர்நாற்றம் எடுக்கும். 3வது வாதம் என்ன? குடிநீர் ஆதாரங்களான ஆட்டு நீரும் ஊட்டு தண்ணீரும் ரத்தமாகும். இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு குடிநீர் கிடைக்காத நிலை ஏற்படும். ஏன் குடிநீர் ஆதாரங்கள் ரத்தமாகின? 2 தீர்க்கதரிசிகள் மற்றும் 1,44,000 பரிசுத்தவான்கள் ஆகியோர் ரத்தத்தை சிந்தியதால் ரத்தத்தையே குடியுங்கள் என்று குற்றமற்ற ரத்தம் சிந்தப்பட்டதற்கு தண்டனையாக அப்படி செய்யப்பட்டது. 4ஆம் வாதம் என்று சூரியனுடைய வெப்பநிலையை அதிகரித்தல். நமது ஏசியால் கூட கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வெப்பநிலை உயரும். அதனால் ஏற்படக்கூடிய வெப்ப அலையினால் பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலர்கள் மடிந்து போவார்கள். அதுக்குதான் இப்போ யூரோப்ல எல்லாம் சாம்பிள் நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அதைவிட கொடுமையான வெப்ப அலைகள் அப்போது ஏற்படும். 5ஆம் வாதையானது தன்னை மேசியா என்று கூறிக்கொண்டிருந்த இஸ்ரேலின் கடைசி பிரதமரின் சிங்காசனத்தின் மீது ஊற்றப்பட்டது. மிருகத்தின் சிங்காசனம்னா என்ன? இஸ்ரேலுடைய பிரதமருடைய அரசு ஆளுகை. அது அரசு ஆளுகை தான் சிங்காசனம். அது வரைக்கும் வல்லரசாக இருந்த இஸ்ரேல் முதலாக பலகீனமான அரசாங்கமாக, பலகீனமான ஆளுகையாக மாறும். அதுவரைக்கும் கொடுக்கப்பட்ட வாதைகளினாலே அதன் பொருளாதார நிலை மிகவும் மோசமடைந்து வல்லரசு என்ற நிலையிலிருந்து அது விழுந்து போகும். ஆனாலும் கூட அந்த மிருகமாகிய கடைசி பிரதமரை தான் மக்கள் மேசியாவாக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். தங்களுடைய துன்மார்க்க நிலையிலிருந்து மறந்திருந்த மாட்டார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மிருகத்தின் முத்திரையிலிருந்து, அதாவது நியாயப்பிரமாண கிரியையிலிருந்து அவர்கள் வெளியே வரவே மாட்டார்கள். 6ஆம் வாதையின் போது ஐப்ராத் நதி வற்றியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஐப்ராத் நதி என்பது இன்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஐப்ராத் அல்ல, ஏதேனிலிருந்து ஓடிய ஐப்ராத். அது எர்மோன் மலையிலே உற்பத்தியாகி இன்றைய யோர்தானுக்கு இணையாக ஓடியது. இதை குறித்து நாம் ஏற்கனவே ஏதேனும் 4 ஆறுகளும் என்ற தலைப்பிலே வீடியோ வெளியிட்டிருக்கிறோம். அதை கேட்காதவர்கள் அதை கேட்டுக்கொள்ளவும். இந்த ஐப்ராத் நதியானது இப்போது இல்லை, இன்னும் கொஞ்ச நாளிலே அது உற்பத்தி ஆகும். 5வது வாதை காலத்திலே அது இருந்த இடம் தெரியாமல் வற்றி போகும். ஐப்ராத் வற்றியவுடன் கிழக்கிலிருந்து ராஜாக்கள் இஸ்ரேல் மீது படையெடுப்பார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. கிழக்கிலிருந்து வரும் ராஜாக்கள் இஸ்ரேல் மீது படையெடுப்பதற்கு இந்த ஐப்ராத் நதி வற்றியது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிழக்கிலிருந்து வரக்கூடிய ராஜாக்கள் யாரு? இஸ்ரேலுக்கு கிழக்கு பகுதி என்றாலே அது சேமின் தேசத்தாரை தான் குறிக்கும். குறிப்பாக ஜோர்டன், சிரியா, ஈரான், ஈராக், சவுதி உட்பட எல்லா சேமி நாடுகளையும் இது குறிக்கக்கூடியதாகவே இருக்கின்றது. இந்த நாடுகள் எல்லாம் ஒற்றுமையாக இஸ்ரேலை எதிர்த்து வரும். இந்த போர் 6ஆம் வாதை காலத்திலே நடந்து விடாது. ஐப்ராத் நதி வற்றி போகக்கூடிய காரியமானது இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக வருவதற்கு வழிவகுக்கும். வல்லரசு நிலையிலிருந்து விழுந்து போன அக்கிரமம் நிறைவடைந்த இஸ்ரேல் தேசத்தையும் அதன் ஆட்சியாளர்களையும் தேவன் சேமின் சந்ததியரை கொண்டே அடுத்ததாக அழிக்க இருக்கிறார் என்பதை வலியுறுத்தக்கூடிய வசனம் இதுதான். சகோதரர்களே, முதலிலே பாபிலோன் கையிலும் அடுத்தது ரோமர் கையிலும் இஸ்ரேலை ஒப்பு கொடுத்த தேவன் இறுதி காலத்திலே இறுதி நியாய தீர்ப்புக்காக இஸ்ரேலர்களை
கிழக்கு தேசத்தாராகிய சேமின் தேசத்தாரிடத்திலே ஒப்பு கொடுப்பார். 6ஆம் வாதையிலே ஐப்ராத்து நதி வற்றி போதலின் மூலம் அதற்கான காரணங்கள் உருவாகிவிட்டாலும் கூட 7ஆம் வாதை காலத்தில் தான் இந்த போர் நடக்கும். இப்போ நமக்கு ஒரு கேள்வி எழலாம். ஐப்ராத்து வற்றி போதலுக்கும் கிழக்கு ராஜாக்கள் இஸ்ரேல் மீது படையெடுப்பதற்கு என்ன சம்பந்தம்? வலு சர்ப்பம், மிருகம், கள்ள தீர்க்கதரிசி இவர்கள் 3 பேரின் வாய்களிலிருந்தும் தவளைக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டன என்றும், பூலோகமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கக்கூடிய யுத்தத்திற்கு அவர்களை கூட்டிச் சேர்க்கும் என்றும் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பூலோகமுள்ள ராஜா என்பது சேமின் தேசத்தாரையே குறிக்கும். கிழக்கு ராஜாக்கள் இஸ்ரேல் மீது படையெடுக்க ஐப்ராத்து நதி வற்றி போனது ஒரு காரணமாக சொல்லப்பட்டது. இங்கு வலு சர்ப்பம், மிருகம், கள்ள தீர்க்கதரிசி ஆகியோருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அசுத்த ஆவிகளே அவர்களை இஸ்ரேலுக்கு எதிராக கூட்டி சேர்த்தது என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த 2 காரணங்களையும் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அதுவரைக்கும் புதிதாக உற்பத்தியான ஐப்ராத்து நதிதான் தனது நாட்டினுடைய வடகிழக்கு எல்லை என்று இஸ்ரேல் நம்பிக்கொண்டிருக்கும். ஆனால் அந்த புதிதாக தோன்றிய ஐப்ராத்து நதி வற்றியவுடன் தனது வடகிழக்கு எல்லையானது இன்றைய ஈராக்கில் ஓடக்கூடிய ஐப்ராத்து நதி வரை இருக்கிறது என்று கூறுவார்கள். அதுவரையான பகுதிகளை தன்னுடன் இணைக்கப் போவதாக கூறுவார்கள். இந்த அறிவிப்பு தான் அந்த 3 பேரின் வாயிலிருந்து வரக்கூடிய தவளைக்கொப்பான போதனை, தவளைக்கொப்பான ஆவிகள். கிரேட்டர் இஸ்ரேல் ப்ராஜெக்டை நிறைவேற்ற அவர்கள் புறப்படுவார்கள். அதுவே இஸ்லாமிய தேசங்களை ஒன்றிணைத்து இஸ்ரேலுக்கு எதிராக திருப்பும். தவளைக்கு ஒப்பான அசுத்த ஆவிகள் அற்புதங்களை செய்யும் என்று கூறப்பட்டிருக்கிறது. என்ன அற்புதம்? கிழக்கு தேசத்தாராகிய சேமின் தேசத்தாரை ஒன்றிணைத்தல்தான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம். கிழக்கு தேசத்தாராகிய சேமின் தேசத்தார் ஒருபோதும் ஒற்றுமையாக இருந்ததில்லை. அவர்கள் ஒற்றுமையாதலே மிகப்பெரிய அற்புதமாகும். கிழக்கு தேசத்தாரை கோபம் உண்டாக்கக்கூடிய அந்த இஸ்ரேலின் அந்த 3 வகுப்பாருடைய அந்த வார்த்தையானது, அசுத்த ஆவியானது அதுவரை ஒன்றிணையாத சேமின் தேசத்தாரை ஒன்றிணைக்கக்கூடிய அற்புதத்தை செய்யும். இயேசு திருடனை போல் வருவார் என்று அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் வருதல் என்பதை எப்பொழுதும் இயேசுவின் சரீர பிரகாரமான வருகை என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. வேதத்திலே இயேசு நியாய தீர்ப்பு கொடுத்தலை பல இடங்களிலே இயேசுவின் வருகை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 64ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அதிலே வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று இயேசு அங்கு கூறுகிறார். இப்போ வானத்தின் மேகங்கள் மேல் இயேசு வருவதை இது முதல் காண்பீர்கள் என்று கூறினால் அவர் மரணத்துக்கு முன்பாகவே, அவர் சிலுவை மரணத்துக்கு முன்பாகவே இயேசுவின் 2ஆம் வருகை நடந்து விட்டது என்று நாம் அங்கு அதை புரிந்து கொள்வதில்லை. வெகு சீக்கிரத்திலே இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு தொடங்க இருக்கின்றது என்பதை நாம் அதை புரிந்து கொள்கிறோம். அதே போல இங்கும் இயேசு நான் திருடனை போல் வருவேன் என்பதை அவருடைய சரீர பிரகாரமான வருகை என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. இஸ்ரேலுக்கு 6ஆம் வாதை முதிர்ந்தவுடன் இறுதி நியாய தீர்ப்பு அவர்கள் அறியாதபடிக்கு உடனடியாக ஆரம்பமாகும். திருடனை போல் ஆரம்பமாகும். அவர்கள் அறியாதபடிக்கு அது ஆரம்பமாகும் என்றுதான் நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகெதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்படி கூட்டி சேர்த்தது சாத்தான் ஆகும். ஏனெனில் சாத்தான் தான் இஸ்ரேலின் மிருகம், கள்ள தீர்க்கதரிசி, வலு சர்ப்பம் ஆகியோரை தூண்டி சேமின் தேசத்தாருக்கு கோபமூட்டக்கூடிய வார்த்தைகளை பேச செய்தது. எனவே அர்மகெதோனுக்கு இஸ்ரேல் ஜனங்களையும் சேமின் தேசத்தாரையும் கூட்டி சேர்த்தது சாத்தான் தான். இஸ்ரேல்களும் சேமின் தேசத்தாரும் இடையே அந்த யுத்தமானது அர்மகெதோன் என்ற இடத்திலே நடக்கும். அந்த அர்மகெதோன் எங்கே இருக்குது? மெகிதோ என்றால் மனாசாய்க்கு ஒதுக்கப்பட்ட யோர்தானுடைய மேற்கு பகுதியிலே உள்ள ஒரு ஊர். அர் என்றால் எபிரேய மொழியிலே மலை. அர்மெகிதோ என்ற எபிரேய வார்த்தை தான் கிரேக்கத்திலே அர்மெகெதோன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அர்மெகெதோன் என்றாலே மெகிதோ ஊரில் உள்ள மலை என்று அர்த்தமாகும். மெகிதோ என்பது கலிலேயா கடலுக்கும் மத்திய தரைக்கடலுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு ஊர். இந்த இடத்திலே தான் யோசியா ராஜா எகிப்தினுடைய பார்வோன் நேகோவை எகிப்தினுடைய பார்வோன் நேகோ கொன்று போடுறான். அதே இடத்தில் தான் ரோம படைகளை சீமோன் பார்கோவா படைகள்
கிபி 135 முதலில் எதிர்த்து சண்டையிட்டார்கள் என்று பல வரலாற்று அறிஞர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். இப்ப கடைசி காலத்திலே சேமின் தேசத்தாரும் இஸ்ரேலுக்கும் இடையே நடக்கக்கூடிய யுத்தமும் அதே மிகுதவில் தான் நடக்கும். 6ஆம் வாதையிலேயே அந்த அர்மகதான் யுத்தம் ஆரம்பித்து விடாது. அது 7ஆம் வாதையில் தான் நடக்கும். அர்மகதானுக்கு ஆயத்த வேலைகள் மட்டும்தான் 6ஆம் வாதை காலத்திலே நடக்கும். 7ஆம் வாதை ஊற்றப்பட்டவுடன் ஆயிற்று என்று ஒரு சத்தம் அங்கு உண்டாகிறது. ஆயிற்றுன்னா என்ன? இந்த 7ஆம் வாதையுடன் இஸ்ரேலுக்கான நியாய தீர்ப்பு முடிவடைந்து விட்டது என்று அர்த்தம். சத்தங்கள், இடிமுழக்கங்கள், மின்னல்கள் என்பது நியாய தீர்ப்பை குறிக்கிறது. இப்ப அதுல இருந்து புறஜாதிகளுக்கும் நியாய தீர்ப்பு ஆரம்பமாகும், இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இறுதி நியாய தீர்ப்பும் அங்கு நடக்கும் என்று நாம் ஆரம்பமாகும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். பூமி எதிர்ச்சி என்பது போர்களை குறிக்கும். இஸ்ரேலுக்கு எதிராக சேமின் சந்ததியரான இஸ்லாமிய நாடுகள் இந்த 7ஆம் வாதை காலகட்டத்தில் தான் போர் தொடுத்து அர்மகதோனுக்கு வருவார்கள். அந்த போருடன் இஸ்ரேலுக்கான நியாய தீர்ப்பு முடிவடையும். அப்பொழுது மகாநகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகாநகரம் என்றால் எருசலேம் தான். இது வெளிப்படுத்தல் 11:8 சொல்லப்பட்டிருக்கிறது. மகாநகரம் 3ஆக பிரிக்கப்படும் காரியமானது வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்திலே கோதுமை அறுவடை, திராட்சை அறுவடை என்று 2 அறுவடைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7ஆம் வாதையின் பொழுது முதலிலே கோதுமை அறுவடை நடக்கும். கோதுமை அறுவடை என்ன? இஸ்ரேலிலிருந்து மனம் திரும்பிய சிறி வகுப்பாரும் மிருகத்தின் முத்திரை தரித்தவர்களும் கோதுமையாகவும் பதராகவும் முதலில் பிரிக்கப்படுவார்கள். சிறி வகுப்பாரை தேவன் பாதுகாப்பார், பதர் வகுப்பாரை மீண்டும் மகா உபத்திரவ நியாய தீர்ப்புக்கு உட்படுத்துவார். இதுதான் இந்த மகா உபத்திரவத்துக்கு உட்படுத்துவதுதான் திராட்சை பழ அறுவடை. திராட்சை பழ அறுவடை என்றால் என்ன? திராட்சை பழம் எதற்காக அறுவடை செய்யப்படுகிறது? ஆலையாடுவதற்காக. மனந்திருந்தாத இஸ்ரேல் ஜனங்கள், பதர் வகுப்பார் எல்லோரும் மகா உபத்திரவத்துக்கு உட்படுத்தப்பட்டதுதான் இந்த திராட்சை பழ அறுவடை. இந்த மகா உபத்திரவமாகிய திராட்சை பழ அறுவடையிலே யாரெல்லாம் மனம் திருந்துகிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இவர்கள் தான் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே மகா உபத்திரவத்திலிருந்து வந்தவர்களாக கூறப்படுகிறார்கள். மனம் திருந்தாதவர்கள் எல்லாரும் 2ஆம் மரணத்திலே அழிக்கப்படுவார்கள். இப்படியாக மகாநகரமாகிய இஸ்ரேல் 3ஆக பிரிக்கப்படும். எப்படி மூன்றாக பிரிக்கப்படுகிறது? மகா உபத்திரவத்துக்கு நீக்கலாக காக்கப்பட்ட கோதுமை மணிகளான சிறி வகுப்பார் ஒரு பங்கு, மகா உபத்திரவத்துக்கு உட்படுத்தப்பட்டு ரட்சிக்கப்படும் வகுப்பார் 2ஆம் பங்கு, மகா உபத்திரவத்திலும் மனந்திருந்தாத 2ஆம் மரண வகுப்பார் 3வது பங்கு. இப்படியாக பாபிலோனானது, மகாநகரமாகிய பாபிலோனானது இஸ்ரேல் தேசத்தாரானவர்கள் 3 பகுதியினராக பிரிக்கப்படுகின்றார்கள். அடுத்த கேள்வி, மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களுக்கு யார் உபத்திரவத்தை கொடுப்பார்கள்? திராட்சை பழ ஆலையாடுதலானது நகரத்துக்கு புறம்பே இருக்கக்கூடிய ஆலையிலே நடக்கும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நகரம் என்பது எருசலேம், இஸ்ரேல் தேசத்தை அது குறிக்கும். இஸ்ரேலுக்கு புறம்பே இருப்பது புறஜாதிகளே இஸ்ரேலுக்கு புறம்பாக உள்ள ஆலை. இப்போ அவர்களே துன்மார்க்க இஸ்ரேல் ஜனங்களை ஆலையாடுவார்கள், மகா உபத்திரவத்தை கொடுப்பார்கள். இஸ்ரேலுடைய கடைசி காலத்திலே கிழக்கிலிருந்து வரக்கூடிய ராஜாக்களான சேமின் தேசத்தார் அர்மகதோன் மூலமாக இஸ்ரேலை கைப்பற்றுவார்கள். அவர்கள் 42 மாதம் இஸ்ரேலை மிதிப்பார்கள் என்று வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மகா உபத்திரவமாகிய ஆலையாடுதலை கொடுப்பது சேமின் தேசத்தார். இந்த 42 மாதம் கோதுமை வகுப்பாராகிய ஸ்திரீ வகுப்பார் மட்டும் தேவ எச்சரிப்பின்படி வனாந்தரத்துக்கு ஓடி போவதால் காக்கப்படுவார்கள். இதையே ஸ்திரியானவள் 42 மாதம், அதாவது 1260 நாட்கள் வனாந்தரத்துக்கு ஓடி போவாள் என்று வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மகா உபத்திரவத்திலே தேவ ஜனங்கள் காக்கப்படுவார்கள் என்று தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 12:1 உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். விடுவிக்கப்படுதல் என்பதன் சரியான மொழிபெயர்ப்பு காக்கப்படுதலாகும். ஆக இந்த 42 மாதம் சேமின் சந்ததியர் இஸ்ரேல் தேசத்தை ஒடுக்கினாலும் உபத்திரவப்படுத்தினாலும் அந்த உபத்திரவத்துக்கு கோதுமை வகுப்பார் மட்டும், சிறிய வகுப்பார் மட்டும் நீக்கலாக காக்கப்படுவார்கள்.
இன்று இஸ்ரேல் வல்லமையோடு இருக்கும் போதே சேமின் தேசத்தாரிடம் சிக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பாடுபடுகிறார்கள் என்பதை அக்டோபர் 7 தீவிரவாத தாக்குதலின் போது நாம் பார்த்தோம். இப்போ இஸ்ரேல் தோற்று தேவன் சேமின் கைகளுக்கு அவர்களை ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த காலத்திலே அவர்களுக்கான உபத்திரவம் எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகின்றவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கின்ற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம் சகோதரர்களே, இரவும் பகலும் இளைப்பாறுதலே இல்லாதபடிக்கு கொடுமையான உபத்திரவங்களை மனந்திருந்தாத இஸ்ரேல்கள் அந்த காலங்களிலே அனுபவிப்பார்கள். அந்த மகா உபத்திரவத்தின் மத்தியிலும் கூட அந்த 1,44,000 பேரும் அவர்களுக்கு போதித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். இந்த 42 மாத புறஜாதிகளின் ஆளுகைதான் தானியேல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே கூறப்பட்டிருக்கக்கூடிய பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படுதலாகும். புறஜாதி ஆளுகை ஸ்தாபிக்கப்படுதல். இவர்கள் மூலமாகவே தேவன் இஸ்ரேல் தேசத்தை பாழாக்குவார். இவர்கள் மூலமாகத்தான் தேவன் அவர்கள் கட்டியிருக்கக்கூடிய ஆலயத்தை அழித்து ஒழிப்பார். இவர்கள் மூலமாகத்தான் தேவன் அந்த அன்றாட பலியை முடிவுக்கு கொண்டு வருவார். இது முடிவுடைய 1290 நாள் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப 42 மாத ஆளுகை என்பது 1260 நாள் தான். ஆனாலும் எல்லாமே முடிவுடைய அதிலிருந்து ஒரு 30 நாள் அதிகமாக செல்லும் என்று தெரிகிறது. இந்த சேமின் சந்தருடைய ஆளுகையிலே மிருகம், கள்ளத்தீர்க்கதரிசி, வலுதர்ப்பம் எல்லோரும் கொல்லப்படுவார்கள். இஸ்ரேலில் உள்ள தேவ ஜனங்களுக்கு மட்டுமே தேவ பாதுகாப்பு இருப்பதால் மனந்திருந்தாத எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் 42 மாத அந்த புறஜாதி ஆளுகையிலே அழிக்கப்பட்டு விடுவார்கள். 42 மாதம் முடிவடையும் பொழுது எருசலேமை கைப்பற்றியிருந்த சேமின் தேசத்தாரை தேவன் அழித்து போடுவார். அந்த நடைமுறையெல்லாம் முடிவடைவதற்கு ஒரு 30 நாள் அதிகமாக எடுத்துக்கொள்ளப்படும். அதனாலே 1290 நாள் ஆகும் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது எருசலேமில் உள்ள துன்மார்க்கர்கள் எல்லோரும் அழிக்கப்பட்டு எருசலேமிலே தேவ ஜனங்கள் மட்டுமே இருப்பார்கள். எருசலேம் பரிசுத்த நகரமாக இருக்கும். அப்பொழுது 1,44,000 பேரால் எருசலேமானது நீதியோடு ஆளப்படும். அதன் பிறகு இஸ்ரேலில் உள்ள தேவ ஜனங்களை உபத்திரவப்படுத்த முடியாது என்று தெரிந்தவுடன் சாத்தானவன் தேவனுடைய ரட்சிப்பில் இருக்கக்கூடிய வேறு தேவ ஜனங்களை அழிப்பதற்காக செல்வான். அவர்கள் யாரு? அவர்கள் சிறியின் சந்ததியர் என்று கூறப்பட்டிருக்கிறது. அவர்கள் இஸ்ரேலுக்கு வெளியே இருப்பவர்கள். இவர்கள் சிறியின் சந்ததிகள் என்று கூறப்பட்டிருப்பதால் இவர்கள் இஸ்ரேலுக்கு வெளியே இருக்கக்கூடிய தொலைந்து போன 10 கோத்திரத்திலே மீதியா இருப்பவர்களாக இருக்கக்கூடும். மனந்திருந்து இஸ்ரேலுக்கு வெளியே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இப்ப ஏற்கனவே இஸ்ரேலில் இருக்க தேவ ஜனங்களையே இஸ்ரேலை விட்டு வனாந்தரத்துக்கு செல்லும்படி அவர்கள் எச்சரிக்கப்பட்டிருப்பார்கள். இப்போ இஸ்ரேலுக்கு வெளியே இருக்கக்கூடிய மனம் திரும்பிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு இஸ்ரேலுக்குள் பிரவேசிக்க வேண்டாம் என்று கண்டிப்பாக எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த எச்சரிப்பை ஏற்று புறஜாதி தேசங்களிலே தங்கி இருக்கக்கூடிய மனம் திரும்பிய இஸ்ரேலிய ஜனங்கள் மீது உபத்திரவத்தை கொடுப்பதற்காக சாத்தான் அங்கு செல்வான். புறஜாதி தேசங்களில் உள்ள தேவ ஜனங்களை உபத்திரவப்படுத்துவதற்காக செல்வான். இஸ்ரேலுக்கு உள்ளே உள்ள தேவ ஜனங்களுக்கு எப்படி வானதூதர்களால் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல புறஜாதி தேசங்களில் உள்ள இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அந்த காலத்திலே சாத்தானுடைய உபத்திரவத்திலிருந்து காக்கப்படுவார்கள். ஆனாலும் சேமின் தேசத்தாருடைய 1260 நாள் ஆளுகை முடிந்த உடனே அவர்கள் எருசலேமுக்கு திரும்ப முடியாது. 1335 நாள் கழித்துதான் அவர்கள் இஸ்ரேலுக்குள் நுழைவார்கள் என்று தானியேல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 42 மாத ஆளுகை என்பது 1260 நாள். அது முடிந்து 75 நாள் கழித்தே மீதியான மனந்திருந்திய இஸ்ரேலுக்கு வெளியே இருக்கக்கூடிய தேவ ஜனங்கள் இஸ்ரேலுக்குள் திரும்புவார்கள். புறஜாதி காலம் முடிவடையும் வரைக்கும் எருசலேம் புறஜாதிகளால் மிதிக்கப்படும் என்று லூக்கா 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. சேமின் தேசத்தால் தான் எருசலேமை மிதிக்க வேண்டிய கடைசி புறஜாதிகள். அதன் பிறகு புறஜாதிகள் ஒருவனும் எருசலேமை தொட முடியாது. ஆனாலும் கோகு மாகோகு தலைமையிலே 2வது முறையாகவும் எருசலேமுக்கு எதிராக அவர்கள் வருவார்கள். இது வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்பொழுது அவர்கள் அனைவரும் தேவனால் அழிக்கப்பட்டு போவார்கள். சாத்தானும் அவனது தூதர்களும் அத்துடன் இரண்டாம் மரணத்துக்குள்ளே செல்வார்கள். அங்கு இரண்டாம் மரணம் என்பது அக்கினியும் கந்தகமும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அக்கினியும் கந்தகமும் என்றால் அது இரண்டாம் மரணம் தான். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 14 வசனம், 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கினியும் கந்தகம் என்பது இரண்டாம் மரணம் தான் என்று தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த இரண்டாம் கோகு மாகோகு யுத்தத்தின் முடிவிலே சாத்தானும் அவனுடைய தூதர்களும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போவார்கள். எனவே சேமின் தேசத்தாருக்கு பிறகு ஒருவனும் எருசலேமை தொட முடியாது. இதிலிருந்து நமக்கு தெரிவது என்னவென்றால், இஸ்ரேலருக்கு சேமின் தேசத்தார் மூலமாக நியாய தீர்ப்பு முடிவடைந்தவுடன் புறஜாதி காலம் முடிவுக்கு வந்துவிடும். இதையே ரோமர் 11ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களிலே புறஜாதிகளுடைய நிறைவு என்று சொல்லப்படுகிறது. புறஜாதி காலம் முடிவடையும் வரைக்கும் எருசலேம் புறஜாதிகளால் மிதிப்படும் என்று கூறப்பட்டிருப்பது போல, புறஜாதிகளுடைய நிறைவு ஏற்படும் வரைக்கும் இஸ்ரேலில் ஒரு பங்கிற்கு கடின மனது உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இந்த ஒரு பங்கு? 1,44,000 பேருடைய போதனையினாலும் அவர்கள் கொடுக்கக்கூடிய வாதைகளின் மத்தியிலும் மனந்திருந்திய அந்த ஒரு வகுப்பாரை ஒரு பங்கு, அவர்தான் அந்த ஒரு பங்காக சொல்லப்பட்டிருக்கிறார்கள். கடினமான மனம் என்னது? தங்களுடைய பாவத்தை குறித்து மனந்திருந்தாத நிலையும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத நிலைதான் அந்த கடினமான மனநிலை, கடினமான இருதயம். புறஜாதி காலம் முடிவின் பொழுது மகா உபதிரவத்தின் மூலமும் வாதைகளின் மூலமாகவும் அந்த ஒரு பங்கினர் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்களை குறித்து தான் கூறும்பொழுது, மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவர்களுடைய அவபக்தியை யாக்கோபை விட்டு நீக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1,44,000 பேர் தான் சியோனிலிருந்து வந்தவர்கள் என்று வெளிப்படுத்தல் 14:1 கூறப்பட்டிருக்கிறது. 7ஆம் வாதை முடிந்து இஸ்ரேலர்களை புறஜாதிகள் 42 மாதம் ஆண்டு முடித்த பின்பு உலகமெங்கும் இருக்கும் மொத்த இஸ்ரேலர்களும் இஸ்ரேலுக்கு திரும்பியிருப்பார்கள். 1,44,000 பரிசுத்தவான்கள் தான் அப்போது இஸ்ரேலை நேரடியாக ஆண்டு கொண்டிருப்பார்கள். அப்போது இஸ்ரேல் மட்டும் செழிப்புடனும் ஆசீர்வாதத்துடனும் இருக்கும். இப்பொழுது 1,44,000 பேருடைய ஆளுகையானது இஸ்ரேலை பொறுத்தவரை அன்பினாலான நீதியான ஆளுகையாக இருக்கும். அவர்களுள்ள எல்லா துன்மார்களும் 2ஆம் மரணத்திலே அழிக்கப்பட்டு விட்டதால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்பொழுது இரும்பு கோலாட்சிக்கு அவசியம் இருக்காது. இந்த காலத்திலே மொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கும். சகோதரர்களே, வெளிப்படுத்துதலில் பெரும்பான்மையான அதிகாரங்கள் இஸ்ரேலின் கடைசி கால மிருகத்தை குறித்தும் அவனது காலத்திலே நடக்கக்கூடிய காரியத்தை குறித்துமே கூறப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம், 11, 12, 13, 14, 15, 16 எல்லா அதிகாரங்களும், குறிப்பாக மொத்தம் 10 அதிகாரங்கள் மிருகத்தை குறித்தும் அவன் காலத்திலே நடக்கக்கூடிய காரியத்தை குறித்துமே கூறப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்களை எல்லாம் நான் எனது ஏதேனின் ராஜ்யம் என்ற புத்தகத்திலே விரிவாக விளக்கியிருக்கிறேன். அதை தவிர இன்னும் ஆழமான சத்தியங்கள் அந்த புத்தகத்திலே நான் என்னுடைய 25 ஆண்டுகால ஆராய்ச்சியை அந்த புத்தகத்திலே தொகுத்து எழுதியிருக்கிறேன். அந்த புத்தகம் மொத்தம் 530 பக்கம் வரும். அந்த புத்தகம் இப்போது என்னிடத்திலே PDF புத்தகமாக இருக்கிறது. அந்த புத்தகத்தை இலவசமாக வேண்டும் என்போர் எனது செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொண்டால் இலவசமாக அனுப்பி வைப்பேன். எனது செல்போன் எண்ணானது 9841509641 9841509641. தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. துதி கன மகிமை எல்லாம் தேவனுக்கே உரித்தாகட்டும்.